கல்வி தனியாரு, சாலை தனியாரு, போக்குவரத்து தனியாரு, நல்லா கவனிச்சுக்கணும், மருத்துவம் தனியாரு, குடிநீர் தனியாரு, மின் உற்பத்தி தனியாரு, எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? நீர்வளத்தை பெருக்க வேண்டும். தண்ணீரின் தேவையில் நாங்கள் தண்ணீரை அடைவோம் என்று சொல்கிறோம். 4000 டிஎம்சி தண்ணீர் ஆண்டொன்றுக்கு மழை பெய்கிறது. 1500 டிஎம்சி மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். மீதி 2500 டிஎம்சி தண்ணீரை கடலிலே கலக்க விடுகிறோம். உங்கள் பிள்ளைகள் கடலுக்கு செல்ல விடாமல் தடுத்து நீர்த்தேக்கத்தை உருவாக்கி நீர்வளத்தை பெருக்குவோம் என்கிற உறுதியை நாங்கள் மட்டும்தான் தந்திருக்கிறோம். இதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரை, தூய குடிநீரை இயற்கை சுத்திகரிச்சு நமக்கு தருகிறது. கடல் நீர் வெப்பமாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை கொட்டுகிறது. பிடித்துக்கொள், குடித்துக்கொள், பிடித்துக்கொள், குடித்துக்கொள் என்று அரை மணி நேரத்தில் திரும்ப அதை கடலிலே கலக்க விட்டு மறுபடி கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றுவேன் என்பது எவ்வளவு பெரிய மடத்தனம்! இதுக்கு 50,000 கோடியை செலவு செய்கிறது. இந்த 50,000 கோடிக்கு நிலமெங்கும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கினால் நிலத்தடி நீர் உயரும். 1000 அடிக்கு கீழே போனாலும் நீர் இல்லை, வறண்டு போனது நிலம். நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு ஒரே சான்று பனைமர சாவுதான். பாலைவனத்தில் பனைமரம் முளைக்காது, வராது. ஆனால் வறண்ட நிலத்தில் வந்துவிடும். நம்முடைய சிவகாசியிலே, விருதுநகரிலே, எங்களுடைய சிவகங்கிலே, ராமநாதபுரம் மாவட்டத்திலே செழித்து வளரும். ஏனால் வறண்ட நில தாவரம் 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து செழிப்பாக வாழும். ஒரு கிணறை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வற்ற விடாது என்கிறார்கள் நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். அந்த பனைமரம் ஏன் கழுத்து முறிஞ்சு கொண்டை முறிந்து சாகிறது என்றால் நிலத்திற்கு கீழே நீர் இல்லை. நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப நிலம் பாலைவனமாகிவிட்டால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மனிதர்கள் நாம் மட்டுமல்ல, எந்த உயிரினமும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பற்ற நிலமாக நமது அன்னை பூமி, நமது நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அப்ப நீர்வள பெருக்கத்திற்கு இவர்கள் திட்டம் என்ன? நீரை எப்படி, மழையை எப்படி நீங்கள் அறுவடை செய்வீர்கள்? மழையை அறுவடை செய்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு கொடை, ஒரே ஒரு வாய்ப்பு மரம் தான். மரங்களுக்கு வேர்க்கிறது. அதுவும் சீமக்கருவேலை மரத்திற்கும் யூக்கலிப்டஸ் மரத்திற்கும் வேர்க்காது. அந்த மரங்கள் சமூகத்தின் கேடுகள், சமூக நல காடுகள் அல்ல. காடுகள் பராமரிப்பிற்கு இந்த நாட்டில் என்ன திட்டம் இருக்கிறது? ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடுகள் இருக்க வேண்டும். 33 விழுக்காடு ஒரு தேசத்தின் நிலப்பரப்பில் காடுகள் இருக்கணும். காடு இல்லை என்றால் நாடு இருக்காது. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும். மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. அந்த மரங்களை வளர்ப்பதற்கு எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையிலே திட்டம் இருக்கிறது? ஒரே ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வரைவு அறிக்கையில் தான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று வனம் செய்வோம் என்று சூழியலுக்கென்று ஒரு பாசறையை தொடங்கி நாடெங்கிலும் பல கோடி பனை திட்டத்தின் வாயிலாக பனை விதைகளை விதைப்பதும் மரக்கண்டுகளை நட்டு வளர்ப்பதும் செய்து கொண்டிருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாம். விதையை தொலைத்து விட்டோம். கத்தரிக்காய் விதை இருக்கா? விவசாய பூமி, விவசாயிகள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள். வெண்டைக்காய் விதை, பூசணிக்காய் விதை, சுரக்காய் விதை, தக்காளி விதை யாரிடத்தில் இருக்கிறது? இல்லை. மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ராத்தேலால் ரிச்சாரியா என்று ஒரு பெருந்தகை இருந்தான். 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை இந்திய நிலம் முழுமைக்கும் பயணித்து சேமித்து வச்சிருந்தான். 22,972 நெல் வகைகளை ஒரே நாளில் 2003 சின்சாண்டோ நிறுவனத்தில் எடுத்து கொடுத்து விட்டது இந்திய அரசு. ஒரே நாள தூக்கி குடிச்சிட்டு. அப்போது இந்தியாவிலே 2 பேர் தான் அழுதார்கள். ஒருவர் ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருவன் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். 2 பேர் தான் என் நாட்டின் விதைகளை தொலைத்து விட்டார்கள். எதிர்காலம் எப்படிப்பட்ட உணவு பஞ்சத்தை இந்த தேசம் சந்திக்க போகிறது என்று துடித்தவர்கள் அவர்கள் தான். அன்பிற்குரிய மக்களே, ஓட்டு கேட்க வர்ற இடத்தில் எவனாவது வள்ளுவரையும் நம்மாழ்வாரையும் படமாக வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்டு வருவானா என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் ஒருவன் மறை தந்தவன், ஒருவன் மண்ணை காத்து தந்தவன், இன்னொருவன் எங்கள் மானம் காத்து நின்றவன். கிறிஸ்தவ இஸ்லாமியர்லாம் நீங்க யோசிக்காம திமுகவுக்கே போடுங்க. போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டுருங்க, அவங்களுக்கு ஓட்ட போட்டுருங்க. என்ன 50 ஆண்டுகளா அதை செஞ்சிருக்கீங்க? உங்க பிள்ளைகள் முச்சந்திக்கு கத்த வச்சதே நீங்க தானே. கருணாநிதி மட்டும் காமராஜராக கக்கனாக இருந்திருந்தா ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா? அதிமுகங்கிற ஒரு கட்சி இவங்க கொடுமைகளின் குழந்தை தானே, இவங்க பெத்து போட்ட பிள்ளை தானே அதிமுக. பார்த்து படிக்கும் போதே 10 வார்த்தை தப்பா இருக்கு. இதுல என்ன இருக்குது? ஆக போடாம ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேச சொல்லு. ஆக
என்னது 5 மணி நேரம் 6 மணி நேரம் எழுதி வச்சு படிக்காம மக்களின் பிரச்சனையை நான் பேசுறேன். நீ 10 நிமிஷம் பேசிட்டு இறங்கிருங்க பாப்போம். 10 நிமிஷம் என்னது நாட்டு பண்ணுக்கு நாட்டுப்புற பாட்டுங்கிறீங்க? கொடுமையா இருக்கு. எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க மு.க. ஸ்டாலின் கிடையாது, ஆ.க. ஸ்டாலின். நீங்க ஆக ஆக என்ன ஒரு கூட்டணி வச்சு எல்லாம் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா முத இங்க கூட்டி வந்தவன் யாரு? நீங்க தானே. கதவை திறந்து உள்ள விட்டவன் யாரு? எந்த அயோக்கிய பைய? நீங்க தானே. நீங்க தானே. அவன் கொண்டு வந்தான்ல 10 விழுக்காடு பொது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு. ஏன் எதிர்க்கல? ஏன் எதிர்க்கல? எதிர்த்து பேசின கனிமொழி ஏன் எதிர்த்து ஓட்டு போடல? மறைமுக ஆதரவு. கம்யூனிஸ்ட் கட்சி மதவாதத்துக்கு எதிர்த்து பேசுறீங்க. அவன் கொண்டு வந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஏன் எதிர்க்கல? ஆதரிச்சு ஓட்டு போட்ட கட்சி. அப்ப எப்படா பிஜேபி எதிர்க்கிறேன்னு பேசுற? வெக்கமா இல்ல? ஒரே ஒரு ஆண்மகன் சிங்கமான எதிர்க்கிறது நாங்க தான்டா. நாங்க எதிர்க்கிறோம். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. அதோட அவன் சமூக பொறுப்பு முடிஞ்சிட்டு. சரி, நாம என்ன கேள்வி கேட்கிறோம்? மது வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. சரி, நாட்டுக்கு என்ன கேடு? நாட்டுக்கு தான் 25,500 கோடி வருமானம் வருது. அப்போ நாட்டுக்கு கேடான மதுவை நாடே விக்குமா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ இறங்குனா சாக்கடையா இருந்தா கூட சுத்தமாயிடும். காத்திருப்போம். இனமானத்திற்காக நிக்கிறேன், ஆனால் தன்மானத்தை இழந்துட்டு நிக்க மாட்டேன்.